ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆன்லைன் மூலமாக இந்த வேத பாடத்தை கவனிக்கிற பார்க்கிற உங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலே ஏசாயா 43வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 43 வசனம் 19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளிகளில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு உண்டாக்குகிற கர்த்தர் என்பதுதான் இன்றைய செய்தியினுடைய தலைப்பு. இந்த வசனம் தொடங்கும் போது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி அந்த வசனம் முடியும் போது உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பைபிள் சொல்லுது அந்த வசனத்தில், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு இப்பொழுதே அது தோன்றும் என்று சொல்லுகிறார். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு ஆண்டவர். இந்த வசனம் இதோ என்று ஆரம்பிக்கிறது. தமிழ் வார்த்தையிலே இதோன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு பொருளை இதோ இருக்கிறது என்று சொல்லுவோம். ஒரு பொருள் தூரமாக இருந்தால் அதோ இருக்கிறது என்று சொல்லுகிறோம். ஆண்டவர் நமக்கு அதோ என்று சொல்லாமல் இதோ என்றே சொல்லுகிறார். நீங்கள் வேதத்தில் எங்கள் வாசித்தாலும் அதோ இருக்கிறது, அதோ வரும் என்று ஒரு நாள் ஆண்டவர் சொன்னதில்லை. இதோ இப்பொழுதே தோன்றும்னு சொல்றார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் எனக்கு ஒன்றை செய்வாரா? இந்த காரியங்கள் மாறுமா? என்னுடைய வாழ்க்கையில் இது உண்டாகுமா என்று சகோதரன் நீங்கள் நினைக்கலாம். அல்லது இது என்றைக்கு நடக்கப் போகுதுன்னு தெரியல, இது எப்பொழுது வரப்போகுதுன்னு தெரியல என்று நாம் சொல்லுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் புது காரியத்தை செய்கிறேன். பழைய காரியம் அல்ல, முந்தினதல்ல, சோத்திரிக்கிறோம், ஏற்கனவே இருந்த ஒன்று அல்ல, சோத்திரிக்கிறோம், நான் புது காரியத்தை செய்கிறேன். சரி, அந்த புது காரியம் என்ன, எப்ப நடக்கும்? இப்பொழுதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுதே அது தோன்றும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செஞ்சா என்னைக்கோ அல்ல, அது இப்பொழுதே தோன்றும் அப்படின்னு சொல்றார். அதை சொல்றார், நீங்கள் அதை அறியீர்களா அப்படின்னு கேட்கிறார். அது நான் அப்படி செய்வேன்னு உங்களுக்கு தெரியாதா? என் மேல அப்படி ஒரு விசுவாசம் உங்களுக்கு இல்லையா? நான் ஏற்கனவே அப்படி உங்களுக்கு செய்தது இல்லையா? உங்களுக்கு தெரியும் தானே நான் எப்படி கிரியை செய்வேன்னு உங்களுக்கு தெரியும் தானே. ஆனா இன்னும் நீங்க அவிசுவாசமா இருக்கிறீங்களே. இது நடக்குமா? இது வருமா? இது எனக்கு தருவாரா என்றெல்லாம் நீ அவிசுவாசப்படுறியே. என்னை பத்தி உனக்கு தெரியாதா? நான் அப்படி செய்வேன்னு உனக்கு புரியாதா? நான் எத்தனையோ முறை உன் வாழ்க்கையில் அப்படிலாம் செஞ்சிருக்கிறேனே. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் அதை அறியீர்களா அப்படின்னு கேட்கிறார். இப்ப நாம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, அதை நாங்க அறிஞ்சிருக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்லணும். நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்க வந்த பொழுது, கஷ்டம் வந்த போது, அவ்வளோதான், என் காரியம் முடிஞ்சிருச்சு, இனி என் வாழ்க்கையில் நன்மை வரப்போறது இல்லை, நான் வெக்கப்பட தான் போறேன், நான் தலகுனிய தான் போறேன்னு நம்ம அப்படி எண்ணின எத்தனையோ நிமிஷத்துல ஒரு நொடியில் நமக்கு அற்புதங்களை செய்து நம்முடைய தலையை உயர்த்தின தேவன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. பாஸ்டர் போச்சு, அவ்வளோதான் நினைச்சேன், ஆனா ஆண்டவர் ஆச்சரியமா எனக்கு செய்து நான் வெக்கப்படாதபடி, தலகுனியாதபடிக்கு என் தலையை உயர்த்தினார் பாஸ்டர். அப்படிப்பட்ட சாட்சியெல்லாம் நம்ம வச்சிருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு தெரியாதா? அது நீங்கள் அதை அறியீர்களா என்றெல்லாம் ஆண்டவர் சொல்றார். ஆமென்னு சொல்லுங்க. நாம ஒரு காரியத்தை செய்யறதுக்கு 10 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் கூட ஆகலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ஒன்றை செய்யறதுக்கு ஒரு சொடக்கு போதும். சோத்திரம். ஒரு இமை பொழுது போதும் உங்களுக்கு கிரியை செய்வதற்கு. அல்லேலூயா. ஒருவேளை இந்த செய்தியை எங்கும் இருந்து கேட்கிற சகோதரனே சகோதரியே, நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கூப்பிடுகிற இந்த நொடியில் உனக்கு அற்புதம் செய்வதற்கும், உன் கண்ணீரை துடைக்கிறதற்கும், உனக்கு பதிலை கொண்டு வருவதற்கும் நான் பிரசங்கிக்கிற கர்த்தர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். மனுஷனால் இது கூடாததுதான், ஆனால் தேவனால் அது கூடும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. மரியாள் சொன்னால் இது எப்படி ஆகும்? How is possible? இது எப்படி ஆகும்? இதெல்லாம் நடக்குமா?
என்று சொல்லப்பட்டது. தேவதூதன் சொன்னான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவர். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அவரால் முடியாது என்று அவருடைய டிக்ஷனரியில இல்லவே இல்லை. சோதரிக்கிறோம், அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவர் என்ன செய்யறாராம்? பைபிள் சொல்லுது, நான் வனாந்தரத்தில் வழியையும். சார், வனாந்தரத்துல வழி என்ன கிடையாது சார். வனாந்தரம் அப்படியே மணல் பாங்கா இருக்கும். நீங்க இந்த சகாரா பாலைவனம், இந்த வனாந்தரத்தெல்லாம் ஒருத்தவன் மாட்டிக்கினானா திரும்பி வரவே முடியாது, திசையே இருக்காது. சோதரிக்கிறோம், எந்த வழியா போனோம், எந்த வழியா திரும்பி வரணும், வனாந்தரத்துல வழி என்பதே இல்லை. சோதரிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் எந்த பக்கம் திரும்புறதுன்னு தெரியல, எங்க நிக்கிறேன்னு தெரியல, எங்க போறோன்னு தெரியல, அப்படியே கண்ணை கட்டி காட்டுல விடுற மாதிரி நான் நிக்கிறேன், என் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வனாந்தரத்துல வழியே இல்லையா, நான் அந்த வழியை உண்டாக்குவேன். கைகளை தட்டி ஆண்டவரை, வழியே இல்லாத வனாந்தரத்தில் உனக்காக வழியை உண்டாக்குகிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. இரண்டாவது சொல்றாரு, அவாந்தர வெளின்ற. அவாந்தர கரளையாய் போன பூமி, ஒரு சொட்டு தண்ணி கூட அங்கே பார்க்க முடியாது. சில பூமியில எவ்வளவு போர் போட்டாலும், எத்தனை ஆழம் போட்டாலும் அங்க தண்ணி என்ன செய்யாது, வராது. சில இடங்கள்ல போர் போட்டு சோதரிக்கிறோம், 200 அடி 300 அடி 500 அடி 700 அடி 1000 அடி எல்லாம் போட்டுட்டு காசு வேஸ்ட் தான். சோதரம், தண்ணி வரலங்க, தண்ணி இல்லங்க அப்படின்றாங்க. அப்போ சில இடங்களை பார்த்தீங்கன்னா பாறைகளா தான் இருக்கும், தண்ணி கிடைக்கவே கிடைக்காது. சோதரிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவாந்தர வெளிகளிலும் சோதரிக்கிறோம், நான் உனக்கு ஆறுகளை உண்டாக்குவேன். ஆமென்னு சொல்லுங்க. வனாந்தரத்துல வழி என்பது ஒன்று இல்ல. ஆனா அவர் சொல்றாரு, டு மேக், டு கிரியேட். அங்க இல்ல, வழியே இல்ல. ஆனால் என்னால் அங்க ஒரு வழியை உண்டாக்க முடியும். அங்க அவாந்தர வழி, ஒரு சொட்டு தண்ணீருக்கு கூட அங்க ஒன்றில். ஆனா எனக்கு அங்க ஆறுகளையே என்னால உண்டாக்க முடியும். இது எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, ரோமர் 4வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். இப்படி சொல்லுகிறது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை, பாருங்க, இல்லவே இல்லை, நோ நத்திங், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாம் எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம்? மோசே எப்படிப்பட்ட தேவனை விசுவாசித்தார் என்றால், ஆபிரகாம் எப்படிப்பட்ட தேவனை விசுவாசித்தார் என்றால், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். ஆமென்னு சொல்லுங்க. கையை வைத்து சொல்லுங்க, நான் எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறேன் தெரியுமா? மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனை ஆராதிக்கிறேன். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பைபிள் சொல்லுகிறது, சோதரிக்கிறோம், ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆதியாகமம் 1:2 பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் என்ன இருந்ததுங்க? இருள் இருந்தது அப்படின்னு பைபிள் சொல்லுது. அங்கு வெளிச்சம் என்கிற ஒன்றே இல்லை. ஃபுல் ஆஃப் டார்க்னஸ். ஒரே இருட்டு, ஒரே அந்தகாரம், ஒரே இருள். முன்னாடி யார் இருக்கான்னு தெரியல, பின்னாடி யார் இருக்கான்னு தெரியல. அங்கு வெளிச்சம் என்கிற வார்த்தைக்கே அர்த்தமே இல்லாம ஒரு கும்மிருட்டா இருக்கிற இடத்தில், வெளிச்சமே இல்லாத இடத்தில் 3ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. அங்க வெளிச்சம் என்கிற ஒன்று இல்லவே இல்லை. இல்லாத வெளிச்சத்தை இருக்கிற வெளிச்சமாய் கர்த்தர் மாற்றினார். ஒருவேளை இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய லைஃப்ல, உங்க வாழ்க்கையில ஒண்ணு இல்லவே இல்லை. சோதரிக்கிறோம், இல்லவே இல்லை. ஆனா கர்த்தர் உங்க வீட்டிலே முன்னாக நின்று
உன் வாழ்க்கையில முன்னாக நின்று இல்லாத ஒன்று, ஆனால் அது உனக்கு அவசியமான ஒன்று, அது உண்டாகும் என்று சொல்வாரானால் அது உண்டாகும். அது அற்புதம், அது ஆச்சரியம். அல்லேலூயா. அதே வசனத்தில், அதே ஆதியாகமம் 1:6 பாருங்க, பைபிள் சொல்றது, பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றார். அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்று சொன்னார். பைபிள் சொல்லுகிறது தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி என்றெல்லாம் சொல்லுது. ஆகாய விரிவு சோதரிக்கிறோம் உண்டாக கடவுது என்றார். அது அப்படியே என்ன செய்துங்க, உண்டாகுது. நீங்கள் ஆதியாகமம் 1:14 பாருங்க, பின்பு தேவன் பகலுக்கு இரவுக்கு வித்தியாசம் உண்டாக தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுள் என்றார். நட்சத்திரங்கள், ஒரு நட்சத்திரம் நாம் வாழுகிற பூமியை விட பல மடங்கு பெரியது என்று சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, இங்கிருந்த நட்சத்திரத்தை பார்த்தால் நட்சத்திரம் நமக்கு ஒரு சின்ன புள்ளியை போல தெரிகிறது. ஆனால் நாம் இருக்கிற பூமியை விட அந்த ஒரு நட்சத்திரம் பல மடங்கு பெரிது என்கிறார்கள். அந்த நட்சத்திர மண்டலத்தில் இந்த பூமியை பார்த்தா பூமி முதல்ல கண்ணுக்கே தெரியாது, சோத்திருக்கிறோம். ஆனால் அம்மாம் பெரிய அந்த நட்சத்திரத்தை வார்த்தையினால் உண்டாக்கினார். கைதட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. வெறும் வானம் மட்டும்தான் இருந்தது, நட்சத்திரமே இல்ல. ஆனா அந்த ஆகாய விரிவில நட்சத்திரம் உண்டாக்கிறது என்றார். அது அப்படியே உண்டாயிற்று. ஆமென்னு சொல்லுங்க. அப்போ இவ்வளவு பெரிய காரியங்களை ஆண்டவரால செய்ய முடியும், உண்டாக்க முடியும்னா என்னுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு எத்தனை எளிதானது என்பதை பாருங்கள். ஏசாயா 35வது அதிகாரம், சோத்திருக்கிற ஏசாயா 35வது அதிகாரத்திலே 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஏசாயா 35:7 இப்படி சொல்லுகிறது, வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலம் நீரூற்றுகளாகவும் வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். என்ன பாருங்க சோத்திரிக்கிறோம், அருமையான வெட்டாந்தர வறண்ட நிலம், சோத்திரிக்கிறோம் அருமையானவர்களே, வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே கர்த்தர் புல்லும் குறுக்கையும் நாணலும் உண்டாக்குகிறார். சோத்திரம், அங்க ஒண்ணு இல்ல. அந்த இடத்தை யாரும் பயன்படுத்த முடியாத ஒரு இடம், ஒரு சோத்திரம் ரொம்ப சோத்திரம் வாழ முடியாத ஒரு இடத்துல கர்த்தர் உன்னை உண்டாக்குகிறார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏசாயா 43வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை மறுபடியும் பாருங்க. அதுல பைபிள் சொல்லுகிறது, இதோ நான் புது காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளிகளில் ஆறுகளை என்ன செய்வேன், உண்டாக்குவேன். சோதரன் அல்லேலூயா. ஒருவர் இந்த வசனத்தை வச்சு ஜெபிக்கிறார். ஒரு பாறைகளா இருக்கிற இடம், அங்க யாருமே சுற்றுப்பட்டுல யாருமே போரே போட்டதில்லை. ஏன்னா போர் போட தண்ணி வராது. ஆனா ஒரு விசுவாசி ஜெபம் பண்ற, இது நடந்த சம்பவம். ஆண்டவரே, நீர் புது காரியத்தை செய்கிறீர், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லியிருக்கிறீர். உங்களுடைய வார்த்தை நான் அப்படியே எடுத்துக்கிறேன்ப்பா, நான் அப்படியே விசுவாசிக்கிறேன்ப்பா. வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளிகளில் ஆறுகளையும் உண்டாக்குகிற கர்த்தர் நான் வேதத்துல வாசிக்கிறேன். ஆண்டவரே, நான் இருக்கிற இந்த கிராமத்துல சுற்றுப்பகுதியில இத்தனை கிலோமீட்டர்கள் சுற்று பகுதியில யாரும் போர் போட்டதே இல்லை. இந்த கிராமங்கள்ல தண்ணீர் நீர் ஓட்ட இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா நாங்க தண்ணீருக்காக ஜனங்கள் எங்கெங்கோ போறாங்க. ஆனா நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். அவாந்தர வெளிகளை நான் ஆறுகளை உண்டாக்குவேன்னு சொன்னீங்களே, உடைய வார்த்தை ஜீவன் உள்ளது தானே. நீங்க பொய் சொல்லுகிற தேவன் அல்லவே, நீர் மனமாற ஒரு மனுப்புத்தர் அல்லவே. நீர் வசனித்ததை நிறைவேற்றுவீரே, நீர் சொன்னதை செய்து முடிக்கிற கர்த்தர். நான் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நான் போர் போட போறேன். போர் போடுறதுக்கு ஆளை கூப்பிட்டா, ஒரு போர் போடுறவங்களுக்கு நீங்க கூப்பிட்டீங்கன்னா எந்த ஏரியாவுல போடணும்னு கேட்டீங்கன்னா அவனே சொல்லுவான். ஏரியா வச்சு தண்ணி கிடைக்கும் கிடைக்காதுன்னு யார் சொல்லுவான்? போர். ஓ, அந்த ஏரியாவா, அந்த ஏரியாவில 100 அடிக்கு போனா தண்ணி கிடைக்கும், அந்த ஏரியாவா அது 50 அடியில தண்ணி கிடைக்கும். போர் போடுறவனுக்கு அவன் எக்ஸ்பீரியன்ஸ். போர் போடுறவனை கூட அவன் சொல்றான், நான் அவன் மகன பைத்தியமா பிடிச்சிருக்கு, அந்த ஏரியாவில யாரும் போர் போட மாட்டாங்க, ஏன்னா தண்ணீர் அங்க கிடைக்கவே கிடைக்காது. சோதரிக்கிறோம், இன்னும் அங்க போய் போர் போட. அப்ப
அவர் சொன்னாரு, போர் போடுங்க, காசு கொடுக்க வேண்டியது என் வேலை, நீங்க போடுங்க. அவர் போர் போடுறதுக்கு அப்புறம் காசு கொடுக்குறவனே அவன் வந்துட்டான். அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் பரிகாசம் பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க. இவனுக்கு என்னடா இவ்வளவு காசு செலவு பண்ணி இவன் ஏன் போர் போடுறான், எல்லாம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு. சோதரிகள் அல்லேலூயா. அவர் ஏற்கனவே நம்முடைய சபையில விசுவாசியா இருந்த ஒரு சோதரிகள். அவரு சோதரிக்கிற வேலை மாற்றுதலாகி ஒரு ஊருக்கு போனார். அங்க நடந்த சம்பவம் தான். கர்த்தருடைய வசனத்தை ஆண்டவர் எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க, எல்லாரும் என்ன பைத்தியக்காரன்னு சொல்றாங்க, எல்லாரும் எனக்கு பித்து பிடிச்சு போச்சுன்னு சொல்றாங்க, இவன் காசை வேஸ்ட் பண்றான்னு சொல்றாங்க. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசி ஜெபம் பண்ணி சோதரிக்கிறோம் போடுறாங்க. போட்டா சோதரிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளை ஆச்சரியம் 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 அற்புதம். அருமையானவர்களே, தண்ணீர் பெருக்கெடுத்து ஹல்லேலூயா. எப்படிதான் அந்த நீரோட்டம் கிடைச்சதோ தெரியல. ஹல்லேலூயா. அப்ப அந்த ஊராரெல்லாம் சொன்னாங்க, உண்மையாவே நீ ஆராதிக்கிற தேவன், நீ நம்புகிற உன் தெய்வம், நீ இயேசு இயேசுன்னு சொல்றியே, அந்த ஆண்டவர் உண்மையாலவே ஜீவன் உள்ளவர் தான்பா. இந்த இடத்துல சுத்து பக்கத்துல எங்கேயுமே இல்லையே, யாருமே போடவே இல்லையே. ஆனா உனக்கு எப்படி இந்த தண்ணீர் கிடைச்சது? ஏனென்றால் என்னுடைய ஆண்டவர் அவாந்தர வெளிகளிலையும் ஆறுகளை உண்டாக்குறவர். அங்கு நீரோட்டம் இல்லாவிட்டாலும், அங்க தண்ணீர் ஊற்றி இல்லாவிட்டாலும், அவரை விசுவாசிக்கிறதினால் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இது எங்கேயோ யாருக்கோ நடந்ததில்லை, நம்முடைய சபையில இருந்து தோத்தரிக்கிறோம். அருமையானவர்களே, வேலை காரியமாக சோத்தரிக்கிறோம். வெளியிலே போன ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நடந்த ஒரு சம்பவத்தை தான் நான் சாட்சியாக உங்களுடைய விசுவாசத்தினுடைய பக்தி விருத்திக்காக நாங்கள் அதை சொல்லுகிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கிள்ளினூர்ல கூட நம்முடைய சபையிலிருந்து ஒரு சோதரிக்கிற பிரதர் பன்னீர் செல்வம் அவருடைய துணைவியார் எல்லாம் வராங்க. அவங்களுடைய நிலத்துல ஒரு போர் போடணும்னு எங்களை கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போனா சோதர நாங்க ஒரு இடத்துல நின்று அங்க ஜோம் பண்ணோம். ஜோம் பண்ணிட்டு சோதரிக்கிறோம். அப்ப அந்த பிரதர் கேட்டாரு, மாஸ்டர் இங்க எங்க நம்ம போரை போடலான்னு கேக்குறாரு. ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல இப்போ இந்துக்கள் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஐயரை கூட்டு வருவாங்க, அந்த ஐயர் சொல்லுவாரு இங்க போடுங்க அங்க போடுங்கன்னு சொல்லுவாரு. அப்ப நீங்க பாஸ்டர் நீங்க சொல்லுங்கன்னாரு. எனக்கே ஒண்ணும் புரியல, நானா சோசியரா, நான் எங்க போறேன்? நான் சொன்னேன், நான் இங்க நின்று ஜோம் பண்ணாலும் இங்கே போடுங்கன்ட்டு நான் ஒரு இதா சொல்லிட்டு வந்துட்டோம் தோத்துறோம். நாம எங்க வேணாலும் போடுங்க, நமக்கு இங்கதான் போடணும் அங்கதான் போடணும்ங்கிறது நம்ம சோசியக்காரர் கிடையாது. கடைசியில சோத்திர ஏதோ ஒண்ணு சொல்லணுமேங்கிறதுக்காக நான் நின்று ஜோம் பண்ண இடத்துல போட்டுருங்கன்ட்டு நான் வந்துட்டோம் சோத்திர. அதுக்கு பிறகு போட்டா மற்ற எல்லா ஊற்றுகள் அந்த பக்கத்துல வர தண்ணியை விட இது ரொம்ப அதிகமா வந்தது. இன்னும் சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் சொன்னாங்களாம், உண்மையாவே நீங்க ஆராதிக்கிற தேவன் பெரியவர் அப்படின்னு சொல்லி. அப்போ எதுக்காக சொல்றேன்னா, இல்ல ஆனா அங்க கர்த்தர் உன்னை உண்டாக்குவார். நம்புற கர்த்தருடைய பிள்ளைகள் கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. அப்ப இந்த நாட்கள்ல சில காரியங்களை நான் வேகமா உங்களுக்கு ஆண்டவர் எதையெல்லாம் உண்டாக்குகிறவர் என்கிற சில காரியங்களை உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை நான் வேகமா பகிர்ந்து நான் செய்தியை முடிக்கும்படியாக விரும்புகிறேன். ஆகவே நம்முடைய ஆண்டவர் உண்டாக்குகிற தேவன். சோதரிக்கிறோம். எதை உண்டாக்குறவர்? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல மாற்றி விடுகிற சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. ஒரு ஊழியர் சொன்னார், ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரிடத்திலே ஒன்றை கேட்கிறது இந்த உலகத்திலேயே இல்லாவிட்டாலும் தன்னுடைய பிள்ளை கேட்டான் என்பதற்காக அதை உண்டாக்கி கொடுப்பதற்கு கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? நான் கேட்கிறேன், வனாந்திரத்துக்கு காடைக்கும் காடை பறவை இருக்குல்ல, வனாந்திரத்துக்கு காடைக்கு சம்பந்தம் இருக்காங்க. அது காடை வனாந்திரத்துல வாழற இடமா? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ஏதாவது கொழுக்கிட்ட கிழக்கிட்ட கீழே வச்சுட்டு அப்புறம் சொல்லி அப்புறம் மறுபடியும் வாயில வச்சுக்க. வனாந்திரத்துல காடைக்கு வனாந்திரத்துக்கு சம்பந்தம் இருக்குதாங்க. சோத்திரம். அவங்க மனது சஞ்சாரம் இல்லாத தண்ணீர் கிடைக்காத ஒரு வனாந்திரத்துல நடக்கிறாங்க. அங்கெல்லாம் காடை இருக்குமா? சோத்தரிக்கிறோம். ஆனா அங்க என்ன வந்து விழுந்தது? காடை வந்து விழுந்து. காடைக்கு வனாந்திரத்துக்கு சம்பந்தமே இல்லை. அப்ப சம்பந்தம் இல்லாத இடத்துல ஒன்றை உண்டாக்குகிறாரா இல்லையா? செய்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. ஆகவே சோத்திர அறிவை நீங்க வந்து சோத்திரிக்கிற ஆண்ட ஆவியானவரை உங்க பாக்கெட்ல எவ்வளவு இருக்குது, சூழ்நிலை உங்க கண்ணுக்கு என்ன தெரியுது, அதை வச்சு ஆண்டவர்கிட்ட கேட்க கூடாது. சோத்திர அவர் பெரியவர். அவரால் செய்ய முடியாத காரியம்
ஒன்றும் இல்லை. அவர் எதையும் செய்வார், எதையும் உண்டாக்குவார். எல்லாம் சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் ஏதோ ஒரு இடத்திலிருந்து நான் கேட்கிறதை எடுத்து கொடுக்கிறவர் அல்ல. அந்த பொருளே இல்லாவிட்டாலும், அந்த சூழ்நிலை அங்கு இல்லாவிட்டாலும், அந்த காரியமே அங்கு இல்லாவிட்டாலும், எனக்காக உண்டாக்கியதை நடப்பிக்கிற சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். கைதட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்காய் உண்டாக்குகிறவர். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனம். ஸ்தோத்திரிக்கிறோம். 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். இப்பொழுதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து, please listen the word, எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உண்டாக்கினேன் என்று சொல்லுகிறார். முதல் குறிப்பு, பெரிய நாமத்தை உண்டாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. இந்த தாவீதுக்கு பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை கர்த்தர் என்ன செய்தார்? உண்டாக்கினார். இந்த தாவீது யார்? தகப்பனால் கூட அற்பமா எண்ணப்பட்டவன். இந்த தாவீது யார்? தன்னுடைய தாயாரால் கூட சோத்திரிக்கிறோம் ஒரு விசேஷமா எண்ணப்படாதவன். இந்த தாவீது யார்? தன்னோடு உடன்பிறந்த தனக்கு முன்னிருந்த 7 சகோதரர்களால் அவன் சோத்திரிக்கிற அற்பமா எண்ணப்பட்டவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் தகப்பனுடைய கொஞ்சம் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவன். உதாரணமாய் தாவீதை கூப்பிடும் போது ஆட்டுக்கார பயலேன்னு சொல்லி கூப்பிட்டிருக்கலாம். சோதரன் ஆடு மேய்க்கிறது சோதரிக்கிறோம் அடிமைகள் செய்கிற ஒரு வேலை இஸ்ரவேலை பொறுத்த வரைக்கும். அப்போ ஆடு மேய்க்கிற அந்த கொஞ்சம் ஆடுகள் என்று பைபிள் சொல்லுகிறது. ஒரு பெரிய மந்தை அல்ல, ஒரு கொஞ்சம் ஆட்டை அவன் மேய்க்கிறான். காலையில் போனால் இரவுதான் வருவான். ஜனங்களோடு அவன் நடமாடுகிறது இல்லை. காடு, வனாந்தரம், மலை இப்படியே சுத்தி திரிகிறான். அண்ணன்மார்கள் எல்லாம் அரசாங்கத்தில் வேலை செய்கிறார்கள். இவனோ தாவீது தன் சங்கீதத்திலே நான் எளிமையும் சிறுமையுமானவன் என்று சொல்லுகிறான். எல்லாராலும் நான் மறக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளை, அவன் எல்லாராலும் பாராட்டு பெறுகிறவன் அல்ல. சோத்திருக்கிறவன் எல்லாரும் அவமதிக்கிறார்கள். அவனுடைய அண்ணன் கூட சொல்லுகிறார், இந்த யுத்தம் நடக்கிற இடத்துல நீ வந்த உன் துணிகரம் என்ன? நீ ஆட்டை யார் வசத்துல விட்டுட்டு வந்த? உன் வேலை ஆடு மேய்க்கிற வேலை தானடா. நீ ஆடு மேய்க்கிற வேலையில இருந்து ஏன்டா இங்க வந்த என்று எந்நேரமா ஆடு மேய்க்கிறதுமாகவே அவன் லைஃப் இருந்தது. இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தாவீது அவர் என்ன செய்யறாரு? ஜனத்தின் அதிபதி ஆக்கும்படிக்கு. யார்? தாவீத, ஒண்ணுமில்லாத தாவீத, ஆடு மேய்க்கிற தாவீத பிளான் பண்ணிட்டார் ஆண்டவர். இவனை இனி ஆடு மேய்க்கிறவனா வைக்க கூடாது. இவனை ஜனத்திற்கு என்னவாய் மாற்ற வேண்டும்? அதிபதி ஆக்கும்படிக்கு ஆடுகளுக்கு பின்னே நடந்த உன்னை. அவனுடைய வாழ்க்கையெல்லாம் ஆட்டுக்கு பின்னாடியே குச்ச வச்சு நடந்த அவனை ஆட்டு மந்தையை விட்டு எடுக்கிறார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆட்டுக்கு பின்னாடியே சுத்தி திரிஞ்ச அவனை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து, நீ போன எவ்விடத்திலும் 9ஆம் வசனம், உன்னோடு இருந்து உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமம். இன்னைக்கு தாவீது என்ன சொல்றாங்க? ராஜான்னு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், ராஜாவை விட ஒரு பெரிய ஹையஸ்ட் நேம் என்னங்க இருக்குது? சோத்திரிக்கிறோம். அவனை சோத்திர அற்பமா எண்ணப்பட்ட ஒரு தாவீது, எல்லாராலும் கனவீனமா எண்ணப்பட்ட ஒரு தாவீதனுடைய பேரையே கர்த்தர் மாத்துறார். அவனுடைய நாமத்தை எந்த நாமத்தோடு சேர்க்கிறாரு? பெரியோர்களின் ஒத்த நாமத்துக்கு. அல்லேலூயா. ஆபிரகாம் சொன்னார்ல, உன் பேரை நான் என்னப்படுத்துவேன்? பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. யாக்கோபு இருந்தவன இஸ்ரவேல்னு மாத்தினார் பாருங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். சவுல் என்கிற இருந்த ஒரு பெயரை புதிய ஏற்பாட்டுல அந்த பவுல் என்ற ஒன்ற அப்படி மாத்துறார். ஆபிராம் என்ற இருந்தவன ஆபிரகாம், அந்த பேருக்கு அப்பதான் ஒரு
கெத்தே வருது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி ஆபிரகாமின் பெயர் அவ்வளவு பரிச்சயமானதல்ல. ஆனா சோதர பரலோகத்துல சோதர பிதாவின் மடியே சில நேரம் ஆபிரகாமின் மடி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சோத்தரிக்கிறோம். அந்த பேரை ஹைலைட் பண்றாரு. சோத்தரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஒருவேளை உங்க பேரு உங்க சொந்தக்காரங்க நடுவுல, ஊர் நடுவுல, சோத்திர சமுதாயத்தின் நடுவுல உன் பேரு சோத்திர கனவீனம் உள்ளதா இருக்கலாம், அற்பமா என்னப்படலாம். இவனா ஒரு ஆளா, இவனா இவன் பெரிய ஒரு காரியமான்னு சொல்லி உங்க பேர் எண்ணப்படலாம். ஆனா நீங்க கர்த்தரை பிடித்துக் கொள்வீர்களானால், கர்த்தரை சார்ந்திருப்பீர்களானால், தாவீதை போல எப்போது தேவனை துதித்து ஸ்தோத்தரிப்பீர்களானால், ஒரு நாள் வரும் கர்த்தர் உங்கள் பெயரை பெரியோர்களுக்கு ஒத்த நாமமாக மாற்றுவதற்கு சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், சோதர உன் ஜனத்தை, உன் இனத்தை, உன் தகப்பன் வீட்டை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நீ அப்படி எனக்கு கீழ்ப்படிந்து போவாயானால் உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். அப்ப தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது, தேவனுக்கு முன்னாக உங்களை தாழ்த்தும் போது, கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு ஏற்ற விதமாய் நீங்க நடக்கும் போது சோதர உங்களுடைய பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். எப்படி இயேசுவின் நாமம் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படி அறிக்கையிடும்படிக்கு ஒரு பெரிய நாமத்தோடு கூட இயேசு இருக்கிறாரோ, அவரை சேவிக்கிறவருடைய பெயரையும் கர்த்தர் அப்படியே மாற்றுகிறார். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு பெரிய நாமத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? உண்டாக்குகிறார் என்பது ஒரு பெரிய சத்தியம். இரண்டாவது காரியம், அவர் என்ன உண்டாக்குகிறார்? ஏசாயா 58வது அதிகாரம், ஏசாயா 58 வசனம் 11 இப்படி சொல்லுகிறது. ஏசாயா 58 வசனம் 11, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்கி உன் எலும்புகளை எல்லாம் நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறது, உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குவார். இந்த ஆக்குவார் என்பது உண்டாக்குவார் என்கிற வார்த்தையினுடைய இன்னொரு சொல். அருமையானவர்களே, பைபிள் சொல்லுகிறது மகா வறட்சியான காலங்களில். என்ன காலங்களில்? சாதாரண வறட்சி அல்ல. என்ன வறட்சிங்க? மகா வறட்சியான காலங்களிலும் திருப்தி ஆக்குவார் என்கிறது மொட்டத்தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுற மாதிரி இல்ல. வறட்சியான காலங்களில் எப்படி திருப்தி ஆக முடியும்? வறட்சிக்கும் திருப்திக்கும் எதிரடையானதல்லவா? ஆனால் உங்களுடைய குடும்பம், உங்க வாழ்க்கை வறட்சியான ஒரு காலகட்டமா இருந்தாலும், சில நேரம் என்னுடைய குடும்பம் ரொம்ப ட்ரையா இருக்கு பாஸ்டர், அலமாரியில ஒண்ணு இல்ல, பேங்க் பேலன்ஸ் ஒண்ணு இல்ல, சோத்திரம், நான் எப்படி இந்த செலவை ஈடுகட்ட போறேன்னு தெரியல, சோத்தரிக்கிறோம், என் வாழ்க்கை ரொம்ப டைட்டா போகுது, சோத்தரிக்கிறோம், எங்கும் காரியம் நடக்கல, வேலை புதிய வேலை வந்த மாதிரி தெரியல, சோத்திரம், என் பிசினஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது, நிறைய தேவைகளினால நான் சிக்கல்ல இருக்கிறேன், ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ணலான்னு பாக்குறேன், ஒன்னும் வருமானம் வந்த மாதிரி தெரியல, எல்லாம் செலவாவே இருக்கிறது, வரவு என்னமோ குறைவு, செலவு என்பதோ ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மகா வறட்சியான காலங்களா இருந்தாலும் அவர் தம்முடைய பிள்ளைகளை திருப்தி ஆக்குகிறவர், திருப்தியை உண்டாக்குகிறவர். பைபிள் சொல்லுங்க, திருப்தியாக்கி உன் எலும்புகளை எல்லாம் என்ன உள்ளதாக்குவாரா? நினமுள்ளதாக்குவார். நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், வற்றாத நீர். எங்க மகா வறட்சியான காலங்களில் திருப்தி என்பது, வற்றாத நீரூற்று என்பது, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் என்பது நம்புற மாதிரியே இல்லை. சோத்திரிக்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய வறட்சியான காலங்களிலும் உங்களை கர்த்தர் இப்படி ஆக்க முடியும். ஆமென்னு சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. மகா வறட்சியான காலங்களிலும் என்னை திருப்தியாக்கி என் எலும்புகளை நினமுள்ளதாக்கி என் வாழ்க்கையை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக்கி வற்றாத நீரூற்றாய் மாற்றுகிறதற்கு நான் ஆராதிக்கிற தேவன் வல்லவர்னு நம்புறவர்கள் கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம்
என்ன செய்கிறார்? திருப்தியை உண்டாக்குறார். 105வது சங்கீதம் 40வது வசனம் சொல்லுகிறது, அப்பத்தினால் நம்மை திருப்தியாக்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் சொல்லுகிறது, அப்பத்தினால் அவர்களை என்னவாக்கினாராம்? திருப்தியாக்க. கேட்டதை அவர் கேட்டார்கள், அவர் காடைகளை வரப்பண்ணினார், வானத்தின் அப்பத்தினால் அவளை என்னவாக்கினார்? திருப்தியாக்கினார் என்று சொல்லுகிறது. எரேமியா 31:14 சொல்லுது, நன்மைகளினால் திருப்தியாக்குகிறார். குட்னஸ், நன்மைகளை கொடுத்து உங்களை என்னவாக்குகிறார்? சும்மா ஏதோ ஒன்ன கொடுத்து திருப்தியாக்குறது இல்ல, நன்மைகள். எரேமியா 31:14 நன்மைகளை கொடுத்து உங்களை என்னவாக்குகிறார்? திருப்தியாக்குகிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 91 வசனம் 16 சொல்லுகிறது, நீடித்த நாட்களாய் உங்களை திருப்தியாக்குகிறார். நீடித்த நாள், உங்கள் ஆயுள் காலங்களை நாட்களை கூட்டி கொடுத்து சோதரர் ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்றதல்ல, நீடித்த நாட்களாய் உங்களை என்னவாக்குகிறார்? திருப்தியாக்குகிறார் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு அம்மா என்ன பண்ணுது? சோதரிக்கிறோம், ஒரு விரவு பொறுகிட்டு இருக்குது, பஞ்சம் உள்ள தேசம், ஒண்ணுமே இல்லை அங்க. எலியா கர்த்தர் அங்க அனுப்புறார். அப்போ ஒரு அம்மாவை பார்த்து எலியா கேட்கிறார், குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுமாண்டார். அந்த அம்மா தண்ணி எடுக்க போகுது. தண்ணி கொடுத்ததே பெரிய விஷயம். ஏனென்றால் 3 வருஷமும் 6 மாதம் என்ன பெய்யல? மழை பெய்யல. தண்ணி கொடுக்கறதே பெரிய விஷயம். இந்த எலியா என்ன செய்யறாரு? ஏம்மா போறதே போற, கொஞ்சம் கடிக்கவும் ஏதாவது எடுத்துன்னு வாமான்றாரு. இது எவ்வளவு பெரிய விஷயமா இது பாரு. அப்பதான் தண்ணி எடுக்க போன அம்மா நின்னுது, என்னையா ஊர்ல என்ன புதிய வராங்க, செவ்வாய்கிரகத்துக்கு வந்துக்கிறியா? ஊர்ல அவனுக்கும் சாப்பாடு இல்லாம செத்துட்டு கிடக்குறான், நானோ ஒரு ஏழை விதவை, என்கிட்ட கொஞ்சோண்டு எண்ணெயும் கொஞ்சோண்டு மாவும் தான் இருக்குது, அதுல நான் சின்ன சின்ன 2 அடையை சுட்டு நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு சாவ போறேன். நான் கேட்குறேன், அம்மா நீ சாவ போற, நீ சாப்பிடாமே செத்துற வேண்டிதானே? சாவரவே சாவரம், சாப்பிட்டுட்டே சாவம். இது என்ன மாதிரி லாஜிக் பாருங்க. தோத்திரம். அல்லேலூயா. சிலவெல்லாம் அப்படிலாம் செத்து இருக்கிறான். தோத்திரம். நல்லா அவனுக்கு பிரியமான நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் செத்து இருக்கிறான். தோத்திரம். சில வேளை அப்படி செய்தி படிக்கும் போது, சாப்பிடும் போது கூட இவன் செத்துட்டு சாப்பிட்டுருக்கிறானே, சாப்பிட்டுட்டு செத்து இருக்கிறானே. இந்த ஈசா கூட பாருங்க, நான் சீக்கிரமா போறேன், நல்லா சாப்பாடு கொடுங்க, சாப்பிட்டுட்டு உங்களை ஆசி வச்சு நான் போய் சேர்ந்துடுறேன்றான். அம்மா பேரே சாப்பாட்டுறான். தோத்திரம். அல்லேலூயா. இந்த அம்மா சொல்லுது, சோத்தரிக்கிறோம், நாங்க சாப்பிட்டுட்டு சாவ போறோம் அப்படின்னு. நீ சாவறியோ வாழறியோ, நீ முதல்ல எனக்கு எடுத்துன்னு வா அப்படின்ட்டான். தோத்திரம். அல்லேலூயா. அது உங்களை போல விசுவாசி இல்லை. தோத்திரம். நீங்களா இருந்தேன் அது அதெல்லாம் முடியாதுங்க, அவ்வளோதாங்கன்ட்டு நீங்கள் போயிடுவீங்க. தோத்திரம். ஆனால் அது கொஞ்சம் கீழ்ப்படுகிற ஒரு நல்ல விசுவாசி போல. அதுக்கப்புறம் எதிர்த்து பேசலை அந்த அம்மா, சரின்ட்டு போயிடுச்சு. சோத்திரம். அந்த கீழ்ப்படிதலுக்கு தான் அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் செஞ்சார் பாருங்க. சோத்திரிக்கிறோம். பஞ்சகாலம் தீரு மட்டும், அது அப்பவே சாப்பிட்டுட்டு சாவ போறேன்னு சொன்ன பார்ட்டி எது வரைக்கும் சாப்பிட்டாங்களாம்? பஞ்சகாலம் தீரு மட்டும். அந்த அம்மாவும் பிள்ளைய மட்டும் இல்ல, குடும்பமே சாப்பிட்டு. கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்போ மகா வறட்சியான காலங்களிலும் ஆண்டவர் உங்களை என்ன வாக்குறாருங்க? திருப்தி ஆக்குகிறார். ஆமென்னு சொல்லுங்க. சங்கீதம் 37:19, சங்கீதம் 63:5, சங்கீதம் 65:4 ஆகிய வசனங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா சோத்திரிக்கிற அவர் திருப்தி ஆக்குகிற கர்த்தர் என்கிற வார்த்தைகள் எல்லாம் இந்த வசனங்களில் நீங்க பார்க்கலாம். டைம் இல்லாத எனக்கு விளக்குறதுக்கு நான் வேகமா அடுத்தது போறேன். உபாகமம் 28வது அதிகாரம் சோத்திரிக்கிறோம். அதனுடைய 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வால் ஆக்காமல், மறுபடியும் இந்த வார்த்தையை பாருங்க, ஆக்காமல் தலை ஆக்குவார். அந்த வார்த்தையை கொஞ்சம் பார்க்கணும். ஆக்குவார், டு மேக், டு கிரியேட். தலை ஆக்குவார், நீ கீழ் ஆகாமல் என்னவாய் மேலாவாய். 2வது 3வது குறிப்பு, தலை ஆக்குவார்.
அது உண்டாக்குவார் என்ற தமிழ் வார்த்தையினுடைய இன்னொரு வேர்ஷன் தலை ஆக்குவார். சோத்திரம். ஆண்டவர் உன்னை தலையாக்குவார். பைபிள் சொல்லுகிறது, அவருக்கு அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவைகளின்படி சோத்திரிக்கிறோம் நடக்கும் போது பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களை வால் ஆக்காமல் என்ன ஆக்குறாருங்க? தலை ஆக்குவார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சோத்திரிக்கிறோம். ஒரு மனிதனுடைய அடையாளமே அவனுடைய தலை தான். தலையை வச்சுதான் ஒரு ஆளையே என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ யோசேப்பினுடைய தலையை உயர்த்தினார்னு பார்க்கிறோம். தானியேலுடைய தலை என்ன செய்யப்பட்டது? உயர்த்தப்பட்டது. யோசேப்லாம் ஒரு அடிமையா போனவன். சோத்திரிக்கிறான். அவெல்லாம் ஒரு ஆளே இல்லை. ஆனா ஆண்டவர் யோசேப்பை எகிப்து முழுமைக்கும் அவனை தலைவனாய் நிற்கிறான். இப்போ அதிபதியாக எல்லாருக்கும் முன்பாக அவனை கர்த்தர் உயர்த்தினார். அதே போல தானியேலை பாருங்க. ஒரு அடிமையா போனவன் தான் பாபிலோன் தேசத்துல. ஆனால் நேபுகாத்நேச்சார் எல்லாருக்கும் முன்பாக அவருடைய தலையை உயர்த்தினார். இப்ப தானியேல்னு சொன்ன எல்லாருக்குமே அவனை என்ன செய்துங்க தெரியுது. சோத்திரிக்கிறார். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் வால் ஆக்காம தலையாக்குற? வால் என்பது பின்னான ஒன்று. வால் முன்னாடி இருக்காது. வால் எங்க தான் இருக்கும்? பின்னாடி இருக்கும். வால் என்பது நிர்வாணத்தை மறைக்கிற ஒன்று. அது கனமானதல்ல, கனவீனமானது. அது பின்னானது. வால் என்பது பின்னானது. அது நிர்வாணத்தை மூடக்கூடிய ஒன்று. அப்படிப்பட்ட வாளாய் சில நேரங்கள் அப்படி லைஃப் இருக்கும். யாருக்கு பின்னாடியோ போனோம், யாரையோ தொத்திக்கின்னு வாழணும். சோத்திரம். இவங்களுக்கு பின்னாடி இருந்தாதான் நமக்கு சாப்பாடு. இவங்க பின்னாடியே இவங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமாங்க ஆமாங்கன்னு தலையாட்டிக்கிட்டே போனோம். அப்பதான் அவர் ஏதாவது கொடுப்பார். சோத்திரிக்கிறோம். சில நேரங்களில் இவன் என்னடா பின்னாடியே வால் பிடிச்சின்னு போற மாதிரி போறான். சில நேரங்கள் யாரையோ அண்டி வாழ்ற ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். யாருக்கோ கீழே இருக்கிற ஒரு நிலைமையா இருக்கலாம். அவங்களா பார்த்து ஏதாவது கொடுத்தா தான் அப்படி என்கிற நிலைமை இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு கீழ்ப்படிவாயானால், என் கட்டளைகளுக்கு உன்னை அர்ப்பணிப்பாயானால், உன்னை பின்னானவனாக அல்ல, யாருக்கோ பின்னிருந்த அல்ல, நீ எல்லாருக்கும் கொடுக்கிறவனாக, எல்லாருக்கும் சோத்திர தலைவனாக உன்னை தலையாக்குவேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் ஆனந்தமாய் பாடி சீயோனுக்கு திரும்ப வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். தாவீது சொல்லுகிறார், என்னுடைய 3வது சங்கீதத்தில் அவர் சொல்றாரு, அவர் தன்னுடைய பிரச்சனைகளை சொல்றாரு. சோத்திரிக்கிறார். சொல்றாரு, கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பில்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகமாய் இருக்கிறார்கள். சொல்லிட்டு சொல்ற, ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க தலையை உயர்த்துகிறவர், உங்களை எக்ஸால்ட் பண்றவர். சோத்திரிக்கிறோம். அன்றைக்கு யோசேப்பை, தானியேலை, அவரை நம்பினவர்களை உயர்த்தின தேவன் உங்களை உயர்த்துவார். சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென்னு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்கள், கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலை ஆக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது அவர் எப்படிப்பட்டவர்? ஏசாயா 57வது அதிகாரம், ஏசாயா 57 சோத்திரிக்கிறோம். வசனம் 18 இப்படி சொல்லுகிறது. ஏசாயா 57 வசனம் 18, அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணம் ஆக்குவேன். அந்த உண்டாக்குவேன், அந்த உண்டாக்குவேன் என்கிற வார்த்தையில தான் குணமாக்குவேன். அங்க குணமே இல்லை, ஆனா குணம் ஆக்குவேன். அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களில் துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென்னு சொல்லுங்க. அப்ப நம்முடைய தேவன் குணமாக்கும் தேவன். நம்முடைய வாழ்க்கை என்ன வாக்குவாருங்க? குணமாக்குவார். சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு எசேக்கியா வியாதிப்பட்டு கிடந்தான்.
எசேக்கியா, உன்னுடைய வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஏசாயாவின் மூலம் கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியாவுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் ஏசாயா சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் எசேக்கியா தன்னுடைய முகத்தை சுவர்புறமாய் திருப்பி கண்ணீர் விட்டு அழுது, ஆண்டவரே, நான் உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேனே, ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு வியாதி நிமித்தம் நான் சாக வேண்டுமா? ஆண்டவரே, எனக்கு நீர் இரக்கம் செய்யக்கூடாதா என்று சொல்லி அவன் புறாவை போல கூவி அழுதான் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணீர் விட்டு அழுதான், தேவன் பக்கமாய் திரும்பினான். சோதரிக்கிறோம். ஏசாயா சொன்ன வார்த்தைகளை கேட்டு இடிந்து போய் உட்கார்ந்து விடாமல் தன் முகத்தை ஆண்டவர் பக்கமாய் திருப்பினான். சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய அதைரியப்படுத்துகிற காரியம், அவ்வளவுதான் இவ்வளவுதான் யார் என்ன சொன்னாலும் உங்க முகத்தை கர்த்தர் பக்கமா திருப்புங்க. நீங்க அவரை பாருங்க. சோதரிக்கிறோம். நீங்க சில நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணா சில நேரம் கர்த்தர் உங்களுக்காய் மனமாறி அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. நினைவே இன்னும் 40 நாளில் கவிழ்க்கப்படும் சொன்னார் தான். ஆனா அந்த ஜனங்கள் அழுத போது, 3 நாள் உபவாசித்து ஜெபம் பண்ண போது அழிப்பேன்னு சொன்னவர் என்ன செய்யல, அழிக்காமல் மனமாறி சோதரிக்கிறோம். அந்த 1,20,000 பேரை ரட்சிக்கவில்லையா தேவனுடைய பிள்ளைகளை? சில நேரங்கள் என் வாழ்க்கை அவ்வளவுதான், என்னுடைய நிலைமை அவ்வளவுதான் நிலைமை இருந்தாலும் சோதரிக்கிறோம், கர்த்தர் பக்கமாய் திருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்வார். எசேக்கியாவுடைய வாழ்க்கை அப்படிதான் ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ண உடனே மறுபடியும் ஏசாயாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ என் ஜனத்தின் அதிபதி கிட்ட திரும்ப போ, அவனை குணமாக்குவேன்னு போய் சொல்லு. அவன் கண்ணீரை கண்டேன், அவன் விண்ணப்பத்தை கேட்டேன், அவனை குணமாக்குவேன் என்று போய் சொல் என்றார். அருமையானவர்களே, மரிக்க போக இருந்தவன், சோதரிக்கிறோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் இறந்து விடுவான் என்று இருந்தவனுக்கு கர்த்தர் ஒரு ஜீவனை உண்டாக்கினார். கைதட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. ஒரு குணம் உண்டாக்கினார். சோதரிக்கிறோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் குணமாக்குகிற கர்த்தர். கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி உன்னை நான் குணமாக்குவேன், உன் காயங்களை என்னவாக்குவேன், குணமாக்குவேன் என்றெல்லாம் சொல்லுகிறார். 103வது சங்கீதத்திலே அவர் சொல்லும் போது அதனுடைய 3வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் என்னவாக்குவார், குணமாக்குவார். 107வது சங்கீதம் வசனம் 20 சொல்லுது, என் வார்த்தைகளை என் வசனங்களை அனுப்பி நான் உன்னை என்னவாக்குவேன், குணமாக்குவேன். அவருடைய வசனங்களை அனுப்பி என்ன ஆக்குறாருங்க, குணமாக்குவார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்முடைய தேவனா இருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. கடைசியா ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் சோதரிக்கிறோம், அதனுடைய 19வது வசனம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் இப்படி சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 4வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம் எல்லாருக்குமே தெரியும். அருமையானவர்களே சோதரிக்கிறோம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஒருவேளை உங்க வாழ்க்கை குறையா இருந்தாலும் அதை நிறையாய் உண்டாக்குவார். சோதரி, அன்றைக்கு காணா ஒரு கல்யாணத்திலே குறைவுபட்டது, ஆனால் கர்த்தர் அதை நிறைவாக்கினார். உன் வாயை விரிவாய் தர அதை நன்மைகளினால் நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். அவர் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர். அல்லேலூயா. நிறைவானவர் வரும்பொழுது உன் குறைவானவைகள் எல்லாம் ஒழிந்து போக பண்ணுவார். கர்த்தருடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் மைனஸ் ஆக்குறவர் அல்ல, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவாரு, பிளஸ் பண்ணுவாரு, உன்னை பெருக பண்ணுவார், உன்னை நிறை உள்ளவனாக்குவார். பைபிள் சொல்லுது, ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரை கடிந்து கொள்ளாதவருமாகி அவரிடத்திலே நீ கேட்கும் பொழுது குறைவாய் இருக்கிற உனக்கு நிறைவான ஒன்றை தருவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய விருப்பமே நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல் நிறைவுள்ளவர்களாயும் பூரணராயும் இருக்கும்படி உங்கள் தேவன் உங்கள் மேல் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். உங்க வாழ்க்கையில
பணத்துல குறைவு, சுகத்துல குறைவு, சோத்திரிக்கிறோம், ஆசீர்வாதத்துல குறைவு, சமாதானத்துல குறைவு, 5-10க்கு குறைவு, இப்படி சோத்திரவங்க வாழ்க்கை குறைவாவே இருக்கணும். அது தேவனுடைய விருப்பம் அல்ல. உங்க வாழ்க்கையை நிறைக்கவே கர்த்தர் விரும்புகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று தாவீது சொன்னது போல உங்கள் வாழ்க்கையை நிறைக்க விரும்புகிற ஒரு சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்கள், என் குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்குவார். எல்லாம் சொல்லுங்க, பெரிய நாமத்தை உண்டாக்குவார், திருப்தியை உண்டாக்குவார். என்னை கீழாக அல்ல, என்னை வாளாக அல்ல, என்னை தலையாய் உண்டாக்குவார். எனக்கு குணத்தை உண்டாக்குவார். அவர் நிறைவை எனக்கு உண்டாக்குவார். எல்லாரும் சொல்லுங்கள், இதோ அவர் புதிய காரியத்தை செய்கிறார், அது இப்பொழுதே தோன்றும். வனாந்தரத்திலே வழிகளையும் அவாந்தர வெளிகளில் ஆறுகளையும் உண்டாக்குகிற கர்த்தர். கைதட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உண்டாக்குகிற ஒரு கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரே சமூகத்தில், ஆண்டவரே இந்த வசனத்தின்படியே நீர் எங்களுக்கு உண்டாக்குகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிய நாமத்தை உண்டாக்குகிறதுக்காக ஸ்தோத்திரம். திருப்தியை எங்களுக்கு உண்டாக்குறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில ஒரு குணத்தை உண்டாக்குகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை தலையாய் உயர்த்தி எங்களை தலையாக்குகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை நிறைவுள்ளவனாய் ஆக்குகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே எங்க வாழ்க்கை ஒருவேளை அவாந்தர வெளியா இருக்கலாம், எங்கள் வாழ்க்கை ஒருவேளை வனாந்தரமா இருக்கலாம், எங்க வாழ்க்கை ஒருவேளை வறட்சியா இருக்கலாம், ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். ஆனால் நீர் உண்டாக்குகிற கர்த்தர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கைகளை தட்டி ஆவியில் நிறைந்து, ஆண்டவரே நீர் உண்டாக்குகிற அந்த வல்லமை உள்ள தெய்வத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென்.